வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் இலங்கையோட தொன்மை காலம். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க அவங்க விட்டுட்டு போன தடயங்களை வச்சு ஒரு சூப்பரான பயணத்தை நாம தொடங்க போறோம். வாங்க அந்த பயணத்துக்குள்ள போகலாம். சரி, முதல்லயே ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது 1,25,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷங்களை பத்தி நமக்கு எப்படி தெரியும்? அவங்க எழுதி வச்ச மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லாத ஒரு காலத்துல அவங்க கதைய நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இது ஒரு மாதிரி தொல்பொருள் துப்பறியும் கதை மாதிரி தாங்க. சோ நம்மளோட இந்த டிடெக்டிவ் வேலையில முதற்படி அவங்க விட்டுட்டு போன க்ளூஸ், அதாவது தடயங்களை கண்டுபிடிக்கிறது தான் மூதியோர்களோட தடயம். இப்போ இந்த மேப்பை பாருங்க. இலங்கை தீவு முழுக்க கடற்கரையிலிருந்து மலைப்பகுதிகள் வரைக்கும் அந்த கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்களை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. குகைகள், பாறை தங்குமிடங்கள்னு அவங்களோட தடயங்கள் பல இடங்கள்ல பரவி கிடக்குது. உதாரணத்துக்கு இந்த இடத்த பாருங்க. இதுதான் புகழ்பெற்ற பாகியன் குகை. தெற்காசியாவிலேயே ரொம்ப பழமையான மனித எலும்புக்கூடுகள் சிலது இங்கதான் கிடைச்சது. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி குகைகள் தான் அவங்களுக்கு வீடா இருந்திருக்கு. பல்லாயிரம் வருஷமா பல முக்கியமான தடயங்களை பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற காலத்தோட ஆழம் எவ்வளவு பெருசுன்னு புரிஞ்சிக்க இந்த டைம் லைன் நமக்கு உதவும். சுமார் 1,25,000 வருஷத்துக்கு முன்னாடி பதிராஜ வளவுல முதல் தடயங்கள் கிடைக்குது. அப்புறம் அதிலிருந்து பல்லாயிரம் வருஷம் கழிச்சு 38,000 வருஷத்துக்கு முன்னாடி பாகியன் குகையில மனித எச்சங்கள். அதுக்கப்புறம் 28,000 வருஷத்துக்கு முன்னாடி குருவிட்டை படதோம்பலன குகைன்னு அவங்க வரலாறு நீண்டிக்கிட்டே போகுது. ஓகே, தடயங்கள் கிடைச்சிருச்சு. அடுத்ததா அந்த க்ளூஸ வச்சு அந்த கற்கால மனிதர்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்ப்போம். அவங்களோடது ஒரு நாடோடி வாழ்க்கை, அதாவது வேட்டையாடி உணவு சேகரிச்சு வாழ்ந்திருக்காங்க. இந்த படத்துல பாக்குற மாதிரி சின்ன சின்ன குழுக்களா தான் வாழ்ந்திருக்காங்க. ஒரு இடத்துல சாப்பாடு குறைய ஆரம்பிச்சா அடுத்ததா சாப்பாடு எங்க கிடைக்குமோ அந்த இடத்துக்கு நகர்ந்து போயிடுவாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா அவங்களோட சாப்பாடு. அவங்க வாழ்ந்த இடங்கள்ல கிடைச்ச விலங்கு எலும்புகளையும் செடிகளோட மிச்சங்களையும் வச்சு பார்க்கும்போது அவங்க டயட் ரொம்பவே வெரைட்டியா இருந்திருக்கு. மான், காட்டுப்பன்றி, குரங்கு, நத்தைகள், மீன்கள்னு வேட்டையாடி சாப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, காட்டு வாழைப்பழம், பல்லா, வள்ளிக்கிழங்கு, ஏன் காட்டு பாக்கு வரைக்கும் எதையும் விட்டு வைக்கல. அவங்க சுற்றுப்புறத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. சரி, அவங்க சமூகம் எப்படி இருந்துச்சு? பொதுவா ஒரு குழுவுல ஒரு 15-25 பேர் வரைக்கும் இருந்திருக்கலாம். ரொம்ப அதிகபட்சமா போனா ஒரு 50 பேர் வரைக்கும் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சில குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு இறுக்கமான சமூகமா வாழ்ந்திருக்காங்க. இப்போ அவங்க உயிர் வாழ்றதுக்காக உருவாக்குன கருவிகளையும் டெக்னாலஜியும் பத்தி பார்க்கலாம். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. அவங்க டெக்னாலஜில ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு தான் இந்த நுண்கற்கருவிகள், அதாவது மைக்ரோலிப்ஸ். இத சிம்பிளா சொல்லணும்னா இது ரொம்ப சின்ன ஷார்ப்பான கற்கருவிகள். பாருங்க, 4 சென்டிமீட்டருக்கும் குறைவான அளவுதான். இத அம்புகளோட முனையிலையும் ஈட்டிகளோட முனையிலையும் பொருத்தி வேட்டைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இவ்ளோ சின்ன கருவியை இவ்ளோ துல்லியமா செய்யறதுக்கு அபாரமான திறமை வேணும் இல்லையா? அவங்க திறமைக்கு இந்த ஸ்லைடு ஒரு சூப்பர் உதாரணம். இடது பக்கம் பாருங்க, இது ஒரு சாதாரண படிக பாறை. அதையே அவங்க எப்படி வலது பக்கம் இருக்கிற மாதிரி கூர்மையான வடிவியல் வடிவமுள்ள கருவிகளா மாத்திருக்காங்கன்னு பாருங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. சரி, அவங்க சாப்பிட்டது, பயன்படுத்தின கருவிகள்னு எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ நாம அவங்களோட பௌதீக உலகத்துல இருந்து அவங்களோட ஆன்மீக உலகத்துக்குள்ள போக போறோம். அவங்களோட நம்பிக்கைகள், சடங்குகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கதான் அவங்கள பத்தின ரொம்ப தனிப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. இங்கதான் கதை ரொம்ப பர்சனலா மாறுது. இது ஒரு 2ஆம் நிலை புதைப்பு சடங்குல கிடைச்ச எலும்புக்கூடு. அதாவது இறந்தவங்களை அவங்க எப்படி நடத்தினாங்கன்றது, அவங்களுக்கு வாழ்க்கை இறப்ப பத்தி என்ன மாதிரியான நம்பிக்கைகள் இருந்துச்சுன்னு நமக்கு காட்டுது. இது வெறும் உடலை புதைக்கிறத விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம்.
இந்த சடங்கு ரொம்பவே சுவாரஸ்யமானது. முதல் ஸ்டெப்ல இறந்த உடலை புதைச்சு சதை அழுகிறதுக்கு விட்டுடுவாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு 2வது ஸ்டெப்ல எலும்புகளை மட்டும் கவனமா தோண்டி எடுப்பாங்க. 3வதா அந்த எலும்புகளுக்கு செங்காவி, அதாவது ஒரு விதமான சிவப்பு நிற பெயிண்ட் அடிப்பாங்க. கடைசியா அந்த சாயம் பூசின எலும்புகளை மறுபடியும் புதைப்பாங்க. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது வெறும் சடங்கு இல்ல, இது அவங்களுக்கு இறப்புக்கு பிறகான வாழ்க்கை மேல இருந்த நம்பிக்கையை காட்டுது. இது ஒரு உயர்நிலை சிந்தனையோட வெளிப்பாடு. ஆயிரக்கணக்கான வருஷம் நீடிச்ச இந்த கற்கால வாழ்க்கை முறை ஒரு கட்டத்துல மாற ஆரம்பிக்குது. தீவுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த அடுத்த காலகட்டமான முன் வரலாற்று காலத்துக்குள்ள இப்ப நாம நுழையிறோம். இந்த 2 காலத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. மொத்தமா மாறுது. கற்காலத்துல கல்லால கருவிகள் செஞ்சாங்க, ஆனா முன் வரலாற்று காலத்துல இரும்பு பயன்பாட்டுக்கு வருது. உணவுக்காக வேட்டையாடிட்டு இருந்தது போய் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நாடோடி வாழ்க்கை போய் ஒரே இடத்துல நிலையா குடியேற ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு புரட்சிகரமான மாற்றம். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி, பல்லாயிரம் வருஷமா வெற்றிகரமா நீடிச்ச ஒரு வாழ்க்கை முறை ஏன் மாறணும்? இந்த பெரிய மாற்றத்துக்கான காரணம் என்னவா இருக்கும்? இதுதான் இந்த முழு கதையோட மைய புள்ளி இல்லையா? இலங்கையோட முதல் மனிதர்கள் விட்டு சென்ற சின்ன சின்ன தடயங்கள் கூட அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட தொழில்நுட்பம், அவங்களோட ஆழமான நம்பிக்கைகள்னு ஒரு பெரிய கதையை நமக்கு சொல்லுது. இதுதான் இந்த டாபிக்கோட முக்கிய கருத்து. இந்த கால பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.